கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மனமகிழ்ச்சியின் நேரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருவிதமான மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலேயும் உங்களோடு கூட நாடுங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆகையினாலே வேதத்தில் முதலாவது பார்க்கிறோம், கொலோசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாடுங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜீவிய காலத்தில் உலகம் 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 என்று சொல்லியே இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு சதமல்ல. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் பரலோக ராஜ்யம். பைபிள் சொல்லுகிறது, கைவேலையில்லாத நித்திய வீட்டை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த உலகத்துக்கு நேராக நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மேலானவைகளை நாடுங்கள், அந்த பரலோக வாழ்வை நீங்கள் நாடுங்கள். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, இந்த பூமிக்குரியவைகளை அல்ல நீங்கள் மேலானதை நாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார். நக்கீரனார் என்று சொல்லி அவருடைய பெயர். 2 பேரும் நல்ல ஒரு சிநேகிதர்கள். ஒரு நாள் அந்த நக்கீரனார் கேட்டார், திருவள்ளுவரே,
உம்முடைய சொந்த ஊர் எந்த ஊர் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார். அப்போதுதான் திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் கூறினார், என்னுடைய சொந்த ஊர் எந்த ஊர் என்று ஏம்புகிறீரே, அந்த ஊர் நீர் அறியாதுண்டோ? பையூரில் தோன்றி பொய்யூர் வந்து மெய்யூர் போக நான் அறியேன் என்று சொல்லி அவர் கூறினாராம். பிரியமானவர்களே, ஒரு தாயின் வயிற்றில் 10 மாதம் ஒரு பையூரில் ஒரு மனிதன் வாழுகிறான். அதற்கு பின்பு இந்த உலகம், இந்த பொய்யூர் மாயையும் பித்தலாட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிறான். அதற்கு பின்பு மெய்யூர் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் பிரியமானவர்களே பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம், அந்த மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பையூரும் பொய்யூரும் பாழாய் போய்விடும், அந்த மெய்யூர் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அந்த பரலோக ராஜ்யம் நமக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லி பெயர் பெற்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அதை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. ஆகையினால் தான் வேதத்திலே வாசிக்கிறோம், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, 2வது பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் அதன் 4வது வசனத்துல, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் தேடுங்கள், நாடுங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலையும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அந்தந்த நாளுக்குரிய தேவ கிருபையை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய செல்போனை நம்ம கையில் காலையில் எடுத்துட்டு நேரே போய் சார்ஜ் போட்டு விடுகிறோம். எதற்காக? ஒருவேளை அதில் சார்ஜ் இல்லைன்னா நம்மளால் பேச முடியாது, அதை உபயோகிக்க முடியாது. ஆகையினால காலையில் எழுந்த உடனே ரொம்ப ஞாபகமாக போய் அதை சார்ஜ் பண்ணி வைத்து கொள்ளுகிறோம். 100க்கு 100 அதை சார்ஜ் பண்ணி எப்பொழுதும் நம்முடைய கையிலேயே வைத்துக் கொள்ளுகிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஆண்டவரை அதிகாலையில் தேடும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம காலையில் தேடும்போது அவருடைய வல்லமை நம்மை நிரப்புகிறது, நம்மை சார்ஜ் பண்ணுகிறது. அந்த நாளில் நம்ம எதிர்கொண்டு போகிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். பொல்லாத பிசாசு பல விதத்தில் பல போராட்டத்தை நமக்கு விரோதமாய் வைத்திருக்கலாம், அநேக கண்ணிகளை வைத்திருக்கலாம், அநேக தேவையில்லாத அலைச்சலை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த வல்லமையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும் போது அந்த பிசாசின் தந்திரங்களை அறிந்து பிசாசுக்கு எதிர்த்திக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே காலையில் எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை நீங்கள் நாடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியிலிருந்து அந்த தண்ணீர்களை திறந்து விடுவாங்க. காலையில் 5 முதல் 6 மணி வரைக்கும் அந்த தண்ணீர் வரும் பாருங்க. 5 முதல் 6 மணி வரைக்கும் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த தண்ணீரை அழகாக குடங்களில் பிடித்து கொண்டு வந்துடுவாங்க. 6:05க்கு போய் நின்னா கூட அந்த தண்ணீர் நின்று போயிடும். பிரியமானவர்களே, அப்படி தான் ஆண்டவருடைய கிருபையும் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. நீங்கள் காலையில் போய் முழங்கால் படிக்கிட்டு அவருடைய சமூகத்தை தேடும்போது, நாடும்போது அவர் அன்றைக்குரிய கிருபையை, அன்றைக்குரிய வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்து விடுகிறார். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதிகாலையில் ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க ஆண்டவரை கண்டடைவாங்க. ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய படிப்பில் நீங்கள் சிறந்து வாழ்வீங்க, நீங்கள் செய்கிற வேலையில் சிறந்து வாழ்வீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். ஆகையினால தினமும் காலையில் எழும்பி அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றுவார், தன்னுடைய கிருபையை ஊற்றுவார், தேவனுடைய பாதுகாப்பை நமக்கு கட்டளையிடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, 3வதாக பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதன் 15வது வசனத்தில், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நன்மை செய்ய நாடுங்கள். இந்த பைபிள் சொல்லுகிறது,
ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நீங்க பாருங்க. தீமை செய்யாதீங்க. இந்த உலகத்துல ஒரே ஒரு முறை தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழுகிற இந்த ஜீவிய காலத்துல நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10வது அதிகாரம் அதின் 38வது வசனத்துல நீங்க வாசி பாருங்க. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாகிய நானும் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாகவே இந்த உலகத்துல வாழ வேண்டும். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நாம் நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால் தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு தீக்கோழி ஒன்று முட்டையிட்டு அடை காத்து கொண்டிருந்ததாம் பாருங்கள். ஒரு நாள் அந்த தீக்கோழிக்கு நல்ல வயிறு பசி எடுத்தது. அந்த முட்டையெல்லாம் வைத்துவிட்டு கொஞ்சம் தூரமாய் போய் இரைகளை கொய்த்து சாப்பிடுவதற்காய் போய்விட்டது. அந்த நேரத்தில் அந்த அடர்ந்த காட்டுல அந்த தீக்கோழிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் யானை நண்பர். அப்படியே வந்தது பாருங்க. அந்த முட்டையெல்லாம் இருக்கிறது, தீக்கோழி எங்க போச்சுன்னு தெரியல. இந்த யானைக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. இன்னைக்கோ நாளைக்கோ குஞ்சு பொறிக்கணும், இந்த நேரத்துல போய் இந்த தீக்கோழி எங்கடா போச்சுதுன்னு சொல்லி ரொம்ப அதிகமாய் கோபப்பட்டது. அப்போ அதுக்கு ஒரு யோசனை வந்தது. சரி, இந்த முட்டைக்குள்ள இருக்கிற குஞ்செல்லாம் ஹீட் இல்லைன்னா செத்து போயிடும். ஆகினால அந்த தீக்கோழி வர்ற வரைக்கும் நம்ம போய் அடக்காத்துக்கலாம் சொல்லி அந்த முட்டை மேலே ஏறி படுத்தது பாருங்க. அந்தோ பரிதாபம், முட்டையெல்லாம் உடைஞ்சு போச்சுது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறது போல செய்வாங்க, தீமைகளை செய்வாங்க. பிரியமானவர்களே, அப்படி செய்யாதிருங்கள். பைபிள் சொல்லுகிறது, நன்மை செய்ய நாடுங்கள். உங்களால் முடிந்த மட்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒரு படிப்பு காரியத்துல படிக்க முடியாம இருப்பாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்க தெரிந்தவர்கள் சபையில உள்ளவங்க, குடும்பத்துல உள்ளவங்க திருமணம் செய்து வைக்க முடியாத அளவுக்கு ஒருவேளை பணத்துல குறைபட்டிருப்பாங்கன்னா, பொருள்ல குறைபட்டிருப்பாங்கன்னா, வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள். அது உங்களுக்கு பாக்கியமா இருக்கும். ஆகையினாலே பிரியமானவர்களே, நன்மை செய்ய நாடுங்கள். நான் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த படிப்புக்கு படிக்க வைப்பார்கள். ஆனால் தனக்கு தெரிந்த பிள்ளைகளை அப்படி ஒரு நல்ல ஆலோசனை கூட கொடுக்க மாட்டார்கள். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நன்மை செய்ய நீ அறிந்திருந்தும் நீ நன்மை செய்யாமல் போவாயானால் அது பாவம் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. பெரிய உதவிங்க. இந்த கோர்ஸ் எடுத்து படி, இந்த காலேஜில் போய் படி, அப்படி சொல்றது கூட ஒரு பெரிய நன்மைதான். பிரியமானவர்களே, நன்மை செய்ய நாடுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாடுங்கள், பரிசுத்தமாயிருக்கிறதற்கு நாடுங்கள். அசுத்த நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் பாவம் பாவம். ஆனா என் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லுகிறார். பாவம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகினால நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக பரிசுத்தமாக வாழுங்க. இந்த வாலிப பிராயம் ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு முறை கீழே விழுந்து உடைந்து விட்டால் உடைந்தது தான். இந்த வாலிப வயதுல எந்த அளவுக்கு பரிசுத்தமா வாழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்கிற பெரியவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தை நாடுங்கள். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை குறித்து நாம் அறிகிற அந்த வேதம் பரிசுத்த வேத புத்தகம். அவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் பாருங்க, பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லியே. இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார்.
ஆகையினால நாடுங்கள், முதலாவது பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானதை நாடுங்கள். இரண்டாவதாக கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் நாடுங்கள். மூன்றாவதாக நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாக ஜெபிங்க. அதிகாலையில எழும்பி ஜெபிங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே அல்ல, மேலானதை நாடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒரு வினாடி நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாடுங்கள் என்று சொல்லி உங்களுடைய அருள் நிறைந்த வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறீரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரை எந்தெந்த காரியங்களை நாட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் பேசின இந்த காரியத்தில் ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாட்களிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன தேவையோடு கூட காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க கர்த்தாவே. தகப்பனை விசேஷமாக சரீரத்திலே காணப்படுகிற பலவீனத்தின் நடுவில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் என் ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவீராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறப்பா. நாடுங்கள் என்று சொல்லி உடைய வார்த்தையை வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. கேட்ட சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவர் நல்மனதை கொடுத்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் நிகழ்ச்சியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற அருமையான காமா ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ரெவரண்ட் சாமியல் அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருக்காக தொடர்ந்து இந்த பணியை நிறைவேற்ற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.